ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராசி பெரிஃபெரல்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை ஷார்ட் ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்ப்போம், ஃபினான்ஷியல் ரிசல்ட், அதுக்கடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்னோடய ரிவ்யூவை பற்றி நான் சொல்ல போகிறேன், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, February 7 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா February 9 அண்ட் அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா February 12, ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா February 13 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆகிடும், ஓகேங்களா? அண்ட் லிஸ்டிங் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா February 14. 7 ஓப்பன் ஆகுது, 9 க்ளோஸ் ஆகுது, 14 தான் லிஸ்ட் ஆகுது, ஓகேங்களா? இடையில வந்து ஹாலிடேஸ்லாம் வருது, ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ தான். இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 295 311 வரையும் கொடுத்துருக்காங்க பெர் ஷேருக்கு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது, அவ்வளோதான். இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஒரு லாட் வாங்கியே ஆகணும். ஒரு லாட்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 48 ஷேர்ஸ் கிடைக்கும். மினிமம் 14,928 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ மினிமம் ஒரு லாட், அதுக்கு 48 ஷேர், 14,928 ரூபா பே பண்ணுற மாதிரி வந்துடும். இவ்வளோ தான் இந்த ஐபியோட ஓப்பனிங் டேட்ஸ், ஓகேங்களா? ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டேட்ஸ், ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது கம்பெனியோட ப்ரொஃபைல். இது பாருங்களேன், 1989 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராசி பெரிஃபெரல்ஸ் லிமிடெட் கம்பெனி. அவங்களே சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்ஸ் குளோபல் டெக்னாலஜி பிராண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இவங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்தியா நெட்ஒர்க்கில் இவங்களோட நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐசிடின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, வேல்யூ ஆடட் சர்வீசஸ் சச்சஸ் சேல்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்டு, மார்க்கெட்டிங் சர்வீஸ், கிரெடிட் சொல்யூஷன், வாரண்டி மேனேஜ்மெண்ட், இது மாதிரி நிறைய இதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பிராண்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப் கம்பெனிக்கு இவங்க கொடுத்துருவாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், வாரண்டி மேனேஜ்மெண்ட், அவங்க ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் இந்த மாதிரி இது கொடுத்துட்டு அவங்க அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக அதை இந்த மாதிரி கம்பெனியும் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. என்னென்னா பர்சனல் கம்ப்யூட்டிங் என்டர்பிரைஸ் அண்ட் க்ளவுட் சொல்யூஷன் அப்படின்றது இதில் இருக்காங்க அவங்க வந்து, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதிலே தெரியும் அவங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் உள்ளே வந்துட்டாங்க, இவங்க இதிலே தெரியும். ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஐடி எசென்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்ஐடி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்ட்ஸு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ, மதர் போர்ட், ஸ்டோரேஜ், மெமரி டிவைசஸ், லைஃப் ஸ்டைல் பெரிஃபெரல்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் இந்த மாதிரி டிவைஸ்லாம் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கிங் அண்ட் மொபைல் டிவைசஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்க வந்து வேறு கம்பெனி கொடுப்போம், அவங்க லேபிள் போட்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதிலெல்லாம் இவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்களோட மேஜர் கிளைண்ட்டு தான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. எல்லா கிளைண்ட்டையும் இவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த லேப்டாப் எடுங்க, இவங்க ஒன் ஆஃப் த கிளைண்ட்டாக இருக்காங்க. டெல்லாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், அசூஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இருக்குது கம்பெனிஸ். லெனோவா, இங்கே பாருங்கள், லெனோவாலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்ஜி இவங்கெல்லாம் வந்து ஏன்னா மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர்னால இவங்க வந்து நல்ல டைப் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியோட. ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது உண்மையில் நல்ல க்ரோத் உள்ள கம்பெனின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்க்கலாம். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,930 கோடிக்கு ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஐபிஓவில் இவங்க தான் வந்து அதிகமான ரெவன்யூ கொடுத்த ஐபிஓன்னு நான் சொல்லுவேன், ஓகே, இந்த வருஷத்தில், ஓகேங்களா? ஒரு 4 ஐபிஓ என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 சரியாக தெரியல. அதுக்கடுத்து பாருங்கள், 2021 5,000 crores இருந்தது. 2022 பார்த்தீங்கன்னா 9,000 crores ப்ளஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் 2023 9,468 crores வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் தான் நான் வந்து யோசித்து பார்க்க வேண்டியது. ஏன்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் வந்திருக்கு.
அது ஏன் அப்படின்றல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டோட்டல் பாரோவிங்கில் இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எனக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 1000 கோடியில் இருந்தது 1395 கோடியாக வந்து கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு இதுவாக பார்க்குறேன். அண்ட் 30 செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க 9 தொட்டுருவாங்க இந்த மார்ச்சுக்குள்ளே நம்ம ரெவன்யூ பார்த்திங்கன்னா. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இடையில அவங்களோட ரெவன்யூ வந்து சர்ப்ரைஸாக இருக்குது இந்த இடத்துல, அதை யோசிக்கணும் நம்ம. அண்டு டோட்டல் பாரோவிங் வந்து சேஞ்சஸ் நிறையா நடந்திருக்கு, இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். அதுக்கடுத்து நம்ம இந்த ஐபியோட ரிஜிஸ்டர் யார் அப்படின்னு பார்ப்போம். லிங்க் இன் இந்தியா டைம் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த அப்ளிகேஷன், உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கலாம், இல்லை பேன் கார்டு நம்பர் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போடுவோம். இதுதான் உங்கள் வெப்சைட்டு. இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிராண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அவங்க இல்லாத பிராண்ட்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெனோவா செலக்ட் பண்ணுங்க, அவங்க என்ன மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்றத காட்டும். இது மாதிரி நிறைய இதில் அவங்க இருக்காங்க. ஸோ எனக்கு லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து இதுக்கு போயிடுவோம். கொஞ்சம் லோட் ஆகிறது டைம் கொடுக்குது. ஸோ லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவங்க என்னென்ன பிராண்ட்ஸு, என்னென்ன கிளைண்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட். இங்கே வர பிராண்ட்ஸ் வி டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எல்லாத்துக்கும் இவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அது இவங்க அடிச்சுக்கிறதே ஆன்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க மேஜர் கம்பெனி. கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு டேர்ன் ஓவர்லாம் நல்லா பெரிய கம்பெனி தான் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி. ஓகேங்களா, ஃபைன். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ணது லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிலமாட்டது என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்றது இங்கேயே பார்த்துங்க. ஓகேங்களா, பேக் இன்க்ளூடிங் பேக் கூட இவங்க தான் எல்லாம் மொத்தமாக ஒரு ஆர்டர் எடுத்துகிற இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருந்தது. அதுக்கடுத்து 63 ரூபாய்க்கு வந்திருக்கு, 85 ரூபாய்க்கு வரை வந்திருக்கு. இங்கே 85 ரூபா ஸ்லைட்லி சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் இந்த ரேஞ்சில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஐபிஓ பொறுத்தளவு. ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது லிஸ்டிங் கை, ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமே காட்டி கொடுத்துருச்சு உங்களுக்கு. ஓகே, ஃபைன். ஸோ என்னோடய டிசிஷன் கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் ரிஸ்கிங் தான் சொல்வேன். ரொம்ப ஹை லெவல் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கே நான் ஒரு 10% 30% எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தா அன்றைக்கி நான் விற்றுட்டு வந்துடுவேன். லாங் டேர்ம் ஹோல்டிங் போடவே மாட்டேன். நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி 3 ரீசன்ஸ் தான் நம்ம செக் பண்ணுவோம். நம்பர் 1 ரீசன், கம்பெனியோட செக்டர் சூப்பராக இருக்குது. நம்பர் 2 ரீசன் வந்து ஃபினான்சியல் ரிசல்ட் தான் எனக்கு கொஞ்சம் கடன் வந்து டோட்டல் பாரோவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தேர்ட் ரீசன் நம்ம எப்போ என்ன பார்ப்போம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அது ஓரளவு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரிஸ்கி அப்ளைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுங்க, அப்ளை பண்ணலாமா வேணாமா. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.